ஆளுக்கு கொம்பளகு, மயிலுக்கு தோகை அழகு, உங்களுக்கு வருமானம் அழகு. வருமானம் இருந்தாதான் நமக்கு நம்ம மனைவி முன்னாடியே மானம் கிடைக்கும். ஸோ அதனால நாங்க அதிகமா ப்ராடக்ட் பத்தி பேச மாட்டோம். ஏன்னா நீங்க ப்ராடக்ட் வாங்கிட்டீங்கன்னா ப்ராடக்ட் பேசும், அது உண்மையா பொய்யா. இப்ப சார் தலைவர் சொன்னாரு, கென்னடி சார் ஆரம்பத்துல சொன்னாரு 90% நீங்க எல்லாரும் போராட்டத்துல இருக்கிறீங்கன்னாரு. அந்த 90% நாங்களும் ஒருத்தரா இருக்கிறோம் சார். ஏன்னா அவர் பேரு கென்னடி, ஆனா நம்ம தொழில பேசுற டயலாக் கண்ணாடி தான் பேசுறாரு. ஏன்னா கண்ணாடி போய் சொல்லாரு. கண்ணாடி ஒன்று அசிங்கமா காமிக்கிறதா அது நம்ம தான் கரெக்ட் பண்ணிட்டு வரும். கண்ணாடி எப்ப போய் பேசாதான் புரிஞ்சுக்கங்க. அதனால தலைவர் உங்களோட வழி என்ன, இதுவரைக்கும் எல்லாரும் பேசுற வழியை புரிஞ்சுக்கிட்டோம். உங்க வழியை எங்களுக்கு புரியும் போதுதான் நாங்க சிந்திப்போம். சிந்தனை என்பது ஒரு செல்வம். வள்ளுவர் சொல்றாங்க, நம்மை விட நம்மளுடைய அடுத்த தலைமுறை தம் தலைமுறை உயரும் அப்படின்னு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு வள்ளுவர். நம்ம அடுத்த தலைமுறை எப்பவுமே போராடிட்டு தான் சதை போடுவோம். கடைக்கு வரும் கடல் அலைகள் போராடிக்கொண்டேதான் இருக்கிறது. ஒரு மனிதனே போராடித்தான் பிறக்கிறான். ஒரு ஆணும் பெண்ணும் போராடாவிட்டால் குழந்தை பிறக்காது. மண்ணின் நிலை கூட போராடிக்கொண்டுதான் பிறக்கிறது. போராடு, இல்லையே நீ பலியாடு. கோயிலில் வெறும் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல. அதனால நம்ம வரக்கூடிய தலைமுறைய எப்படி போராடணும், எப்படி திறமைதான் நமது செல்வம் நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொருத்தரும் போராடுறது ஒரு விளையாட்டு. நீங்க நம்ம தொழில்ங்கிறது ஒரு விளையாட்டு. அந்த சக்தியை நம்ம உருவாக்கும் போதுதான் நம்ம அடுத்த தலைமுறை இவங்க புயலோ மழையோ பெய்தால் கூட்டை நோக்கி ஓடும் கோழி குஞ்சுகளோ இரு கோழிகள் அல்ல, மேகத்தை பிளந்து பறக்கும் ராஜாளி கழுகுமான ஓட்டு ஏற்படுங்க. நம்ம அடுத்த தலைமுறையை உருவாக்கணுங்க. அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். வேர்கள் உறுதியாகி விட்டால் வீசும் காற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. நம்மளோட நம்ம தொழில நம்பிக்கை திறமை நம்மகிட்ட இருந்ததுன்னா யாருக்கு பயப்பட வேண்டியதில்லை. நாங்க ஃபர்ஸ்ட் கல்லி கிரிக்கெட்ல 6 அடிச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுத்து அப்புறம் நேஷனல் லெவல்ல 6 அடிச்சோம். இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல 65 கல்லுல 6 அடிக்க சூப்பர் பண்ணுவாங்க. உலகத்திலே அந்த அளவுக்கு ப்ராடக்ட் ஸ்பெஷலா பண்ணிருக்கிறோம். நீங்க யாரு எது சொன்னாலும் நீங்க நம்பக்கூடாது. நீங்க வண்டியோட ப்ராடக்ட் பாருங்க, டெமோ பாருங்க. வாழ்த்துங்கள், வளர்கிறோம். வாய்ப்பு கொடுங்கள். உங்கள் வெற்றிக்கு என்று உறுதுணையாக இருப்போம். இது எங்களின் சத்தியம். இது சூழல்ல சொல்லின் செயல். நன்றி, வணக்கம். நான் பாத்தீங்கன்னா கடந்த 1 வருஷமா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல புல்லுடைய ஆத்தரிஸ்ட் டீலரா எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. நான் சிறப்பாக அதை செயல்படுத்தி கொண்டு போயிருந்தேன். இந்த தருணத்துல இந்த மாதத்துல இருந்து ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்துக்கு மிஸ்டர் எஸ்ஜி டிஸ்ட்ரிபியூட்டர் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதை முன்னிருந்து என்னுடைய தொழில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிறேன். ஸோ என்னை பற்றி சொன்னா நான் பேசிக்கலாம் ஒரு சாதாரண ஒரு இன்ஜினியர். இந்த இடத்துல ஒரு சொல்ல விரும்புறது, எனக்கு வார்த்தை கொடுத்தது வாய்ப்பு கொடுத்தது ஜெயராஜ் நிறுவனம். ஸோ அதுக்கு நான் நன்றி கடன் பண்ணிருக்கிறேன். நான் 2005 ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்ககிட்ட நான் வளர்ந்த நான் பையன். ஸோ அவங்கள பற்றின கனவுகள், அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே நான் சுமந்து அந்த வாடிக்கையாளர்களுக்கு நான் சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்க நான் விருப்பப்படுறேன். சார் 60 கிலோமீட்டர் ஒரு சர்வீஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜேசிபி குடும்பம், அதான் ஜெயராஜ் குடும்பம். ஸோ நான் நினைக்கிறேன் 50 கிலோமீட்டர் ஒரு சர்வீஸ் செய்யணும்னு சொல்லி இப்போ நான் சூஸ் பண்ணி அந்த பிளானை எடுத்து கொண்டு போயிட்டு இது வாடிக்கையாளருக்கு இன்னும் மிகப்பெரிய உத்வேகத்தை அவங்க தொழில முன்னேறதுக்கு நான் செஞ்சு கொடுக்க முன்மொழிந்து பண்ணிருக்கேன். இப்போ பரமக்குடியில் ஒரு ஷோரூம் பண்ணியிருக்கிறோம். அவங்க புல்மிஸ்டுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. ஸோ அதோட சர்வீஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த சர்வீஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி கேட்டீங்கன்னா உங்களோட இடத்துல ஆயில் சர்வீஸோ எந்த ஒரு இதுனாலும் உங்களுக்கு அங்கே பண்ணி கொடுக்குறேன். ஒரு வெல்டிங் ஃபேப்ரிகேஷன் ஒன்றாலும் செஞ்சு கொடுக்குறதுக்கு வரேன். என்னுடைய டீம் 24 மெம்பர்ஸ் உங்களுக்கு எப்பயும் நாங்கள் துணையாக இருக்கிறோம். சார் இந்த புல் மிஷின் சூப்பர் ஸ்மார்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லணும் சார். சார் சூப்பர் ஸ்மார்ட்டா என்ன, ஏன் இந்த மிஷினை நம்ம வாங்கணும்? ஸோ கண்டிப்பாக தெரியும் இல்லைங்களா சார்? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு செலவுகள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ செலவுகள் ஸ்டார்ட் ஆகும் சேமிக்க பழகணும். ஸோ சேமிக்க பழக ஆரம்பிக்கல என்னோட மிஷின் சேமிக்கப்படுது. டீசல் 1 லிட்டர் டீசல் சேமிக்குது. ஸோ டீசல் சேமிக்கும் போது மணிக்கு 1 லிட்டர்னா ஒரு நாளைக்கு 800 ரூபா வந்துச்சோம்னா ஆப்ரேட்டர் நீங்க சேலரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் ஒவ்வொரு சனிக்கிழமை ஆச்சுன்னா நம்மளுக்கு சம்பளம் வருது. 4 சனி ஆச்சுன்னா இஎம்ஐ வருது. இஎம்ஐ எப்படி சார் சேவ் பண்ணுறது? சார் டீசல் சேவிங்ஸ் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட 250 மணி நேரம் ஓட்டிங்கன்னா 25,000 ரூபா உங்க பாக்கெட்ல. சரியா போச்சுங்களா? கிட்டத்தட்ட உங்களோட டிரைவர் சேலரி கொடுக்கலாம், இஎம்ஐ எல்லாம் பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் சர்வீஸ் கொடுக்கணும்.
ஸோ இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 6000 ரூபாய் நம்ம மிச்சம் பண்ணிக்கிறோம் கிலோஸ்கி டீமுடைய சப்போர்ட்னால. ஸோ என்னோட விஷயம் பாத்தீங்கன்னா 11000 ரூபாய் சார் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல காஸ்ட். ஸோ இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்க பார்த்து எங்களோட பில்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா டீசல்ங்கிறது புகையா போற காசு சார், அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த டீசலை வந்து உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்குறோம். அது போக ஹைட்ராலிக் ஆயில் சார் 2000 மணி நேரம் ஆச்சுன்னா ஆயில் சர்வீஸ் வந்து பேக்கப் எல்லாருமே பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் எல்லா கம்பெனிஸும் 2000 மணி நேரம் மாற்றுவாங்க. நான் உங்களுக்கு கொடுக்குறேன் 3000 மணி நேரத்தை நீங்க மாத்தினா போதும். 3000 மணி நேரம் மாற்றும் போது என்ன சார் சரி அவசரம் கூட கொடுத்துட்டீங்க சார், அதுல ஏன் எக்கனாமிக் என்ன பண்ண முடியும் பார்க்கும்போது சார் 1 லிட்டர் ஆயில் 187 ரூபாய் தரேன் சார், நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம். 187 ரூபாய்க்கு நீங்க வாங்கும்போது உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் உங்களோட பாக்கெட் இருக்கக்கூடிய காசு செலவிடுறத குறைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஆயில் அண்ட் ரியல் ஆக்சல் ஆயில் இந்த 2 ஆயில் பத்தி சொன்னா ஒரே கிரேட் ஆயில் கொடுக்குறேன் சார். இது வந்து 30 லிட்டர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா போதும், நீங்க மொத்த மிஷின் சொல்ற மாதிரி 45 லிட்டர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுன்னா நீங்க சொன்னீங்க எப்படி நம்ம மிச்சம் பண்றது, என்னோட விஷயத்துல வாங்க உங்களுக்கு எல்லாமே சேவிங்ஸா இருக்கும். கண்டிப்பா வந்து ஆதரவு கொடுங்க. இன்னும் இதை பத்தி டீட்டெயில் வேணா அவசியம் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த பத்தி நான் டிஸ்கஸ் நிறைய சொல்றேன் சார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சார், என்னோட மிஷின் நீங்க எடுத்தீங்கன்னா உங்க இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மிஷின் இருக்கீங்களா பேக்கலோட 60 மிஷின் பொருள் என்னோட மிஷினோட பொருள் உங்களுக்கு சேரும் சார். நீங்க நம்புறீங்களா தெரியல, வேலை நீங்க வண்டிகிட்ட வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார். நீங்க என்னோட டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைட்ராலிக் யூஸ் பண்ணிக்கலாம், என்னோட பின்னிப்பு செட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், என்னோட கட்டர் செட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வழக்கமா யூஸ் பண்ற கட்டர் செட் 59 மணி நேரம் வரல, என்னோட கட்டர் செட் வாங்கி வரல 250 மணி நேரம் வரும் சார். இது நான் சவால் சொல்லலாம். அவசியம் வாங்க, என்னோட விஷயம் நீங்க பாருங்க. இப்போ புதுசா இப்போ இந்த மாசத்துல நாங்க 3560 ஸ்பேர் பார்ட்ஸ் நாங்க காஸ்ட் நாங்க குறைச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் ஸ்பூல் ராட் 1300 ரூபாய் கொடுக்குறோம், ஸ்பூல் ஓரி வெறும் 18 ரூபாய் கொடுக்குறேன், டிரான்ஸ்மிஷன் பிஎன்சி 170 ரூபாய் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய பேக்அவுட் சேரக்கூடிய எல்லா பொருளும் என் முன் மிஷின்ல இருக்குது. நீங்க என் முன் மிஷின் வந்து நீங்க வாங்க, ஒரிஜினல் குதிரைப்பாக நீங்க வாங்கி உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கோங்க, டீசல் மிச்சம் பண்ணுங்க, ஆயில் மிச்சம் பண்ணுங்க. சர்வீஸுக்கு நாங்க எப்பயுமே கூட இருப்போம், அதை நாங்க உறுதியா சொல்றோம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்ற சந்தைகள் வந்து அவசியமாக நான் வண்டியில இருப்பேன், உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி. டெமோவை இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியான மகிழ்ச்சியான தருணம். இன்னைக்கு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல முதல் வண்டி நான் பண்றேன். என்னுடைய முதல் மேலே இது, என்னுடைய முதல் பயிற்சி வகுப்பு இது. இன்னும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் கத்துக்கிறேன். எல்லாரும் என்னை வளர்த்துட்டு இருக்கீங்க. உங்களை நான் கவர்மெண்ட் வச்சு நான் நிறைய சாதிக்கணும். இன்னைக்கு 100 வருஷம் கடந்து போயிட்டு இருக்கேன். அதை தாண்டி என்னோட குடும்பமும் இந்த இஷ்ட சுகிரோ போட்டிஸ் குடும்பமும் என்னோட குடும்பம் பெரிய வளர்ந்து வரணும் ஒரு ஆசை பண்ணிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். Bull is the fastest growing bag loader company in the world and selling 65 plus countries. How this has become possible? The Bull, the new model, this is number 1, Asia's first model. We launched the Bull Smart Kid, which is completely joystick drive, which is operated by the any operator very easily with more comfort and with a driving visibility is high. And if you see here, this machine is equipped with world famous Kubota engine, which has maximum of 1.75 to 2.25 liters fuel. And also this is the bucket, that capacity is 0.35 cubic meter, which can carry up to 750 kg weight. The lift dump height is around 7 feet. And this is the machine where it can be used very comfortably with the backhoe applications in the where the space is low space, all the applications. And you see here, this is the heavy duty boom where we put the square cut bucket, where water tank, septic tank, pillar foundations, all the civil foundation works. It can dig accurately in a square cut with 8.5 feet is the maximum digging depth of this product. And the unique feature is we have put a heavy duty steel king post with normal easy operating lever, where anybody can operate very easily of this product. And this product is especially equipped with a double motor and a double pump. The pump, each pump is having 46 cc capacity, and the motor, which is 398 cc motor, where
double motor and double pump, which gives enormous loading speed, digging speed, swing speed, road speed, climbing speed, and dosing speed. This is one of the India's, not only India's, Asia's, the first smart skid which is launched in Madurai. So we got a very good response from all our Earth Mover Association team. So thank you all, thank you Madurai, thank you all the viewers. Yeah.